கைஸ் இவர் தான் நம்ம ஐயோ தங்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ திரும்ப வரேன். ஸோ கைஸ் இவர் தான் நம்ம ட்ராக்ஸிஸ் TRX4 டிஃபெண்டர். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இதுவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கைஸ். ஸ்டாக்கோட கண்டிஷன் ஃபோட்டோ போட்டு விட்றேன். ஆக்சுவலி இவரை தான் இப்போ நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். க்ராலிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இவரை. இந்த சர்ஃபேஸில் தான் கைஸ் ஓட்டி பார்க்க போகிறோம். இதோட டெப்த் பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜீப்ஸ் மேலே. மோஸ்ட்லி எனக்கு டிஃபெண்டர் பிடிக்கும், ட்ராக்ஸஸ் பிடிக்கும். ட்ராக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் வச்சிடல கைஸ், நான் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ராக்ஸஸில் டிஃபெண்டர் யாரும் வச்சிடல, சாரி கரெக்டாக சொல்லணும், ட்ராக்ஸஸில் டிஃபெண்டர் யாரும் வச்சிடல. ஐ எம் ப்ரவுட் டு ஓன் இட் கைஸ். மேலே இருக்கிறது எல்இடி பார் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா இதோட வெளிச்சம் ஓவராக இருக்குது. ஆக்சுவலி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். நைட்டில் மேபி க்ராலிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. மலையாள ப்ளாகர்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா இதை வந்து நைட்டில் க்ரால் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதை ஆக்சுவலி இது ரிஞ்ச் செட்டப் பண்ணலாம், பட் ஆனால் அதோட ஒர்த் அரவுண்ட் 22K வருது. நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ இல்லை, ஏன்னா இந்த காரோட விலையே சொல்ல போகிறேன். ஒரு காரோட விலை 70,000. என் வீட்டுக்கு எனக்கு தெரியாது, தெரிஞ்சா காலி. ஸோ இவர் எடுத்து ஓட்டுவோம் வாங்க கைஸ். சொல்ல மறந்து இதோட வெயிட்டே அரௌண்டு 1 kg இருக்கும் போல கைஸ், செம்ம வெயிட்டாக இருக்குது. இதான் இதோட ரிமோட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரிமோட் வியூக்கு போகலாமா? இல்லை வேணாம், அப்படியே காட்டுறேன் நான். ரிமோட் வியூக்கு போயிட்டா உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது, ரொம்ப கஷ்டம்தான் கைஸ் இந்த வ்ளாக் பண்ணுறது. நானும் ஈஸின்னு தான் நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்களா, இது பாருங்கள், ஒரு கையில் ரிமோட், இதுதான் ஆக்சிலேட்டரு, ரிவர்ஸு, லெஃப்ட் ரைட்டு. என்கிட்ட இருக்கிறதே இப்போ 2 கை தானே, இதே வச்சுட்டு நான் ஓட்டணும். இருங்க, நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் இது ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். எப்போ கோப்ரோ கீழே விழுன்னு தெரியாது, அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துடுறேன். ஓகே, பவர் நல்லா தான் இருக்குது. லாக் பண்ணிட்டேன். ஏஸ் உங்களுக்கு யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? லாக் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுறது அது நல்ல விஷயம் தான், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு போங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ஆகாது லாக் செக் பண்ணுறது. ஆக்சுவலி இதில் டிஃப்ரென்ஷியல் லாக் பண்ணலாம் கைஸ். டிஃப்ரென்ஷியல் லாக் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் டிஃப்ரென்ஷியல், பேக் டிஃப்ரென்ஷியல் லாக் பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டரைனில் 4 வீலு கிரிப் இருந்தால் தான் கார் மூவ் ஆகும். கைஸ் ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்ததில் நிறையா சேதாரம் ஆகிருக்கு. காருக்கு கான்ஸும் நிறையா இருக்குது, ப்ரோஸ் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, கான்ஸும் இந்த காருக்கு நிறையாவே இருக்குது. நிறைய ஸ்க்ராச்சஸ். ஆக்சுவலி இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், இது ஸ்டீல் கிடையாது. இது வந்து ஸ்டீலு, அயன் சம்திங் என்னவோ சொல்லுவாங்க. எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். நிறைய கல்லில் போய் இடிச்சு கெட் டேமேஜ் இட். இப்போ பாருங்க, ஆக்சுவலி இப்போ தான் காரில் கொஞ்சம் வேலை பார்த்தேன், அதனால் நெயில்ஸ் அழுக்காக இருக்குது. உடனே நெயில்ஸ் கட் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க. சரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல அக்கு பஞ்சர் ஆகிருக்கு காருக்கு. ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ்.
லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until see you next video guys, bye. ஆக்சுவலி இது நானாக ரெடி பண்ணது. இதுக்கு ஒரு பார் லைட் மேலே வரும், அது கனெக்ஷனு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பெருசாக கனெக்ஷன் பற்றி தெரியாது, ஏதோ தெரிஞ்சதை வச்சு ஒயரிங் அது கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வேற ஒரு கார் பேட்டரி. ஆக்சுவலி அந்த காரோட கிளிப்பையும் போடுறேன். What bro? It's very wrong bro.